من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நற்பண்புகளின் உருவகமான ஒரு மனிதரை உலகத்தில் காண இயலாது. எல்லா குணங்களிலும் சிறந்த குணங்கள் உடையவர்களாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் கடைசி வரை திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமூகத்தார் மீதும் தன்னுடைய தோழர்கள் மீதும் ஒட்டுமொத்த மனிதர்கள் மீதும் ஏன் எதிரிகளின் மீதும் கூட அளப்பெரிய அளவிற்கு நேசம் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய நேசத்தை குறித்து சொல்லும் பொழுது லக்கது ஜாஅக்கும் மின் ரசூலின் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடம் உங்களை சார்ந்த தூதர் முஹம்மது வந்துவிட்டார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், அவர் உங்கள் மீது அதிகமான அக்கறை கொண்டவர். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், நம்பிக்கை கொண்டோர் மீது இரக்கமும் பேரன்பும் உடையவர் என்று அல்லாஹ் தஆலா இந்த தூதருடைய பண்பை குறித்து சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் என்று அல்லாஹ் முதல்ல சொல்லுகிறான். உங்களிலிருந்து உங்கள் தூதர் முஹம்மது வந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்துடைய நேசம் எப்படி இருந்தது என்றால், தன்னுடைய தோழர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலை தருவதாக ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு சிரமம் என்றால் அந்த சிரமம் நபிகள் நாயகத்திற்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர் மீது இரக்கமும் அதிகமான அன்பும் கொண்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் சரி தனக்கு தேவை என்ற அடிப்படையில் பிறர் மீது அன்பு செலுத்துவதில்லை. தமக்கு சாதகம் பாதகம் என்பதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீதும் நேசம் கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயற்கையான இயல்பான பண்பே அவர்கள் எல்லாவற்றின் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அதனால தான் ஒரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்தது. உண்மையிலேயே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்குகள் எப்பொழுது பிறக்கும் என்றால் கட்டளைகள் மூலமாக தான் ஒழுங்குகள் பிறக்கும். கட்டளைகள் எப்பொழுது போடப்படும் என்றால் அதிகாரம் இருந்தால் தான் போடப்படும். அதிகாரம் தான் ஒழுங்கை கொண்டு வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தை வைத்து வெல்லவே இல்லை. அவர் மக்கள் மனங்களை அன்பால் வென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அதிகாரத்தை வைத்து மக்கள் மனதை வென்றிருந்தார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது வெறும் பேச்சாகத்தான் இருந்தோம். யாருமே பின்பற்றி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகத்தை பார்க்காத நாம் நபிகள் நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தின் மூலமாக, ஆணவத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் வெல்லவில்லை. நபிகளார் தன்னுடைய அன்பால் வென்றார்கள். அன்பால் வென்ற காரணத்தினால்தான் அவர்கள் இறந்ததற்கு பின்னாடியும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே கலப்படம் இல்லாமல் பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார் மீதும் நேசம் கொள்வார். சின்ன பிள்ளை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, பெரியவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா மனிதர்கள் மீதும் சமமான ஒரு நேசத்தை உடையவராக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. அனஸ் சின்ன பிள்ளை. அனஸ் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது 10 வயசு உள்ளவங்க. அனஸ் அவர் சொல்கிறாரு, என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் அபு உமைர், அவர் சின்ன பிள்ளை. அனஸை விட அவர் என்னது, அவர் சின்ன பிள்ளை. அவர் ஒரு சிட்டுக்குருவி வச்சுறது, இந்த புல்புல் குருவின்னு சொல்லுவாங்க, பாடும் குருவி, அதை வச்சு விளையாடி கொண்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸை சந்திக்கும் போது வீட்டுக்கு போனால் அபு உமைர் உட்காந்து விளையாடி கொண்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அபு உமரை பார்த்து சலாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன?
ரசூல்லாம் 50க்கு மேலே உள்ள வயசு அந்த அப்போ வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50க்கு மேற்பட்ட வயசு 53 தான் மதீனாவுக்கு வர்றாங்க. இது மதீனாவில் நடந்த சம்பவம். அப்போ 53 வயதை தாண்டிய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சின்ன பிள்ளை ஒரு 3 வயசு 4 வயசு வச்சுங்களேன், அந்த சின்ன பிள்ளையான அபு உமரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு அபு உமரே உன் குருவி எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையிடம் அவர்களுக்கு ஈக்குவலாக கீழே இறங்கி அவர்களிடம் அன்பு செலுத்துவார்கள். பொதுவாகவே கொஞ்சம் பெரிய அளவுக்கு மனிதர் உயர்ந்து விட்டார்னு வச்சுங்களேன், பொருளாதார வசதியில் அதிகாரத்தில் அல்லது கல்வியில் பெரிய அளவுக்கு ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், சாதாரணமாக மற்ற மனிதர்களுடன் பழகுவதை தவிர்த்துக் கொள்வார். இது குழந்தைங்களும் தள்ளி தான் நிற்பார். ஏன் அப்படின்னா குழந்தைகிட்ட சகஜமாக பேசணும்னு வச்சுங்களேன், நம்ம என்னவாயிடும், நம்மளை ரொம்ப மட்டமாக ஆக்கிடும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய தூக்க விட மாட்டாங்க. ரொம்ப வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு ஒருத்தர் நிற்கிறான்னு வச்சுங்க, கரெக்டாக என்னது வெளியில் போகிறார், மீட்டிங் போகிறார், டக்குன்னு ஒரு குழந்தை அவர் பிள்ளையே அத்தான்னு ஓடி வந்து வச்சுங்க, டக்குன்னு தள்ளி விட்டுறாரு, அந்த நீ தூக்கிக்க மாட்டுவார். ஏன் அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வயசு வந்துருச்சு என்னது பிள்ளைகள் மேலே பிள்ளை கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் மக்களிடத்தில் மிக சாதாரணமாக இருக்குது. பிள்ளைகள் மீது நேசம் செலுத்துவதை கூட என்னது அவர்கள் தங்களுக்கு சாதக பாதகம் பார்த்து தான் நேசம் செலுத்துவதை இன்றைக்குள்ள சாதாரண மனிதர்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. என் பிள்ளை சிறு பிள்ளை என்றால் முன்னது அவ்வளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில் அவருடைய பேரப்பிள்ளை ஹசன் உட்கார்ந்துருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மடியில் அவருடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய இருந்த ஜைத், அதுக்கப்புறம் வளர்ப்பு பிள்ளை என்னது இஸ்லாத்தில் இல்லை என்று சட்டம் வந்துச்சு. அந்த ஜைதுடைய மகன் ஒசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சின்ன பிள்ளை, 2 பேருமே சின்ன பிள்ளை, 2 பேருமே கிட்டத்தட்ட பேர பிள்ளைங்க. இவர் ஒரு மடியில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பார், இவர் ஒரு மடியில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பார். ரசூலுல்லாஹ் அழகாக உட்காந்துருப்பாங்க. பிள்ளை விளையாடுதே டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்க மாட்டாங்க. அவர்கள் பாட்டு தன் மடியில் உட்காந்து விளையாடுவாங்க. ரசூலுல்லாஹ் அவளை கட்டி அணைப்பாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க, இறைவா நீ இவர்கள் மீது நான் இவர்கள் மீது நேசம் கொள்கிறேன், நீயும் இவர்கள் மீது நேசம் கொள். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. உலகத்திலையும் தன் பேர பிள்ளைகள் மீது நேசத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துறாங்க. மறுமை விஷயத்தையும் கேட்குறாங்க, நான் இந்த பிள்ளைகள் மீது நேசம் கொள்கிறேன், இறைவா நீ நேசம் கொள்ளுனா அவர்கள் சொர்க்கத்தில் சேர்ன்னு அர்த்தம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலும் தன் பேர பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தினார்கள். மறுமையிலும் அந்த அன்பின் காரணமாக தம்முடைய பேர பிள்ளை எதில் இருக்கணும், சோனத்தில் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சின்ன பிள்ளை தானே, இதுகிட்ட போய் என்ன பழகிறது, நம்மளுடைய கெத்தை விட்டு கொடுத்து பழகணுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அன்பு செலுத்துவதில் அவருக்கு எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அன்பு செலுத்துவதற்கு நல்ல மனசு இருந்தால் போதுமானதான். காசு பணம்லாம் தேவையில்லை. காசு பணம் தேவையா? அன்பு செலுத்துவதற்கு ஒருத்தர் மீது நேசத்தை செலுத்துவதற்கு நல்ல மனசு வேண்டும். அந்த நல்ல மனசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருந்த காரணத்தினால்தான் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் நபிகள் நாயகத்தின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் உடனே செய்யக்கூடிய அளவிற்கு என்னது அவர்கள் இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அன்பு, அவர்கள் செலுத்திய அந்த நேசம் தான் என்னது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்னது அபிசீனியாவிலிருந்து வந்த ஒரு சின்ன பிள்ளை உம்மு ஹாலிதுன்னு அந்த சின்ன பிள்ளைக்கு பேர், ரொம்ப சின்ன பிள்ளை, அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அப்போ போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. சஹாபாக்கள் தோழர்களாக இருக்கிறாங்க எல்லாரும். அந்த உம்மு ஹாலித் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பிள்ளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோளில் ஒரு புதிய ஒரு கம்பளி ஆடை, கருப்பு கலரில் கம்பளி ஆடை ஒன்று போட்டு இருந்தாங்க, போர்வை. அதை எடுத்து அந்த பெண்ணு அந்த சின்ன பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் போர்த்தி விடுறாங்க. போர்த்தி விட்டு அதை தொட்டு விட்டு சொல்கிறாங்க, சனா சனா ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு என்று என்ன பண்ணுறாங்க அந்த சின்ன பிள்ளையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவதை நான் பார்க்க முடியுது. அப்போ சின்ன குழந்தைய கண்ணியமும் படுத்துகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய அன்பின் காரணமாக அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க தூக்கி உட்கார வச்சு அதுக்கு ஆடை கொடுத்து அதை பாராட்டுறாங்க. உண்மையிலேயே பாராட்டுவதற்கு நல்ல மனசு வேணும். உலகத்தில் போய் வெளியில் போய் யார் யாரையெல்லாம் எதற்கதெல்லாம் பாராட்டுறாங்க, அண்ணனே அவரே வல்லலே அஞ்சா நெஞ்சனே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க அரசியலுக்காகவும் உலக ஆதாயத்திற்காகவும் பொருத்தமில்லாத மனிதர்களை பாராட்டக்கூடிய சூழல்கள் மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு நெருக்கமானவர்கள், கணவன் மனைவி இவர்களை வரம்பு மீறாமல் பாராட்டுவது என்பது நல்ல இணக்கத்தை தரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் நல்ல அன்பை பெற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் மனைவிட்ட சாப்பாடு என்னன்றாங்க. நம்ம வீடு மாதிரியா கறி மீன் பிரியாணியாக இருக்கும், ரசூலுல்லாஹ் வீட்டில் அந்த காஞ்சு போன ரொட்டி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையாக இருந்த காரணத்தினால அவர்கள் திருகையில் அரைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, சலிப்பதற்கு சல்லடை இருக்காது, இப்படி தான் ஊதுவாங்க, கையில் வச்சு வாயில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. அது ஊமையெல்லாம் அதில் கலந்து இருக்கும். அப்படி ஊமையும் ரொட்டியும் கலந்து என்னது, ஒரு 3 ரொட்டி கொண்டு வந்து வைக்கப்படுது ரசூல்லாவுக்கு முன்னாடி. எவ்வளோ ரசூல்லா கவனிக்கிறான்னு பாருங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கையை கவனிங்க. ரசூல்லா தனக்கு ஒன்று தன் தோழர் கொண்டு வச்சுருவார், மிச்சம் ஒன்று இருக்குல்ல சரி பாதையாக எடுத்து தனக்கு ஒன்று தன் தோழர் ஜாபீருக்கு வச்சுருக்காங்க. வச்சுட்டு மனைவிட்டு கேட்குறான், தொட்டுக்குள்ள குழம்பு எதுவும் இருக்கான்னு கேட்குறான். அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிதளவு காடி இருக்குது அப்படிங்கிறான். காடியை கொண்டு வர்றாங்க. காடி அப்படின்னா நம்ம பாஷையில் நம்ம புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால் எலும்புச்சங்காயில் உப்பு போட்டு ஊற வைக்கிறது. ஒரு காலத்தில் சோத்துக்கு பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் யாரையும் சாப்பிடுவோமா? ஊறுகாய் இருந்தால் கூட மசாலா போட்டு ஊறுகாயத்தை நம்ம சாப்பிடுவோம். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு துணை டிஷ் வச்சுருக்கோமா இல்லையா? சப்பாத்தினா என்ன கேட்போம்? எல்லாருக்கும் என்ன தோணும்? சப்பாத்தினா பொறுமா தான் அப்படின்னு கேட்கும். சப்பாத்திக்கு சாம்பார் வச்சா சில பேர் ஏற்றுக்கவே மாட்டான். இதே இட்லிக்கு பாருங்கள், இட்லிக்கு தோசைக்கு சாம்பார் வைக்கணும், 2 சட்னி, சில பேர் 3 சட்னியும் வைக்கணும். இதெல்லாம் வைக்கணும்னு வச்சுங்களேன், மூஞ்சி சுண்டை போன சாம்பார் மாதிரி ஆகிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஷ்ஷு. பூரி வச்சா உருளைக்கிழங்கு தான் வைக்கணும். யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் திடீர்னு என்னது எதுவும் இல்லைன்னு சொல்லி சப்பாத்திக்கு ரசத்தை கொடுத்தா சாப்பிடுவோமா? கோவம் வந்துடும்ல. சப்பாத்திக்கு ரசம், உன்னையெல்லாம் வளர்ப்ப பாரு, உன்னைய கொண்டு வந்து ஏங்கலில் கொட்டி விட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்களா இல்லையா? கடுமையாக பேசி விடுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா இல்லாத உணவு தான் காடி கொண்டு வரப்படுது. ரொட்டிக்கு காடியை தொட்டுக்கிட்டு ரசூலா சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த குழம்புலேயே காடி தான் ருசியானது. உண்மையிலே காடி குழம்பே கிடையாது, அது ரொட்டிக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய உணவும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அப்போ மனைவிக்கு தெரியுமில்ல, இது பொருத்தமில்லாத சாப்பாடு, இதை ரசூலுல்லாஹ்க்கு நம்ம கொடுக்குறோம் பாவம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு மனிதர் புகழ்கிறார் என்றால் அந்த மனிதர் மீது நேசம் வருமா இல்லையா? ஒரு அழகான ஒரு வார்த்தை நேசம் கொள்வதற்கு பொருத்தமாக அமைந்து விடுகிறது என்றால் யோசிச்சு பாருங்க. மனைவிட நல்ல பேர் வாங்குவது குதிரைக்கு கொம்பு வச்ச மாதிரி. குதிரை கொம்பு இருக்கா? கிடையாது. அது மாதிரி என்னது, மனைவிட்ட ஒரு கணவன் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி நல்லவர் உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. வந்தாலே சைத்தான் வாயை திறந்து புலந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தா இது நொட்டா அது நொட்டா அது நொட்டா அது சரியில்லை குறை சொல்லிகிட்டே இருப்பான். போனால் தான்ப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அத்தனை மனைவிமார்கள் சொன்னார்கள், எங்கள் கணவர் அல்லாஹ்வின் தூதரை போல ஒரு சிறந்த மனிதர் உலகத்தில் இல்லை என்றால் அத்தனை மனைவிமாரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க முடிந்ததென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த நேசம் தான், அன்பு தான். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ்னு சொல்லுவாங்க. அன்பை வெளிப்படுத்துவதற்குன்னா காசு பணமாக செலவு கொடுக்க போகிறோம்? கிடையவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அன்பு உள்ளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளிப்படுத்துறது கிடையாது அப்படின்னு. பிள்ளை வந்துருச்சு, மனைவி வந்துருச்சுன்னது சரி. ஒரு நாள் திடீர்னு மனைவி என்ன பண்ணுவாங்க, ஏங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டானது என்ன சொல்லணும்? உண்மையிலேம்மா இந்த ட்ரெஸ்ஸு நீ போட்டதுக்கப்புறம் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னவாகும்? நல்ல அன்பு உருவாகுமா இல்லையா அப்படின்றாங்க. மூஞ்சி குளிச்ச மாதிரி என்னது, அந்த அம்மா இவ்வளோ நேரம் சீவி சிங்காரிச்சு உனக்காக அழகுபடுத்தி வந்து நின்னேன், இனி உனக்கு இதெல்லாம் லாய்க்கு இல்லை, அழுக்கான நைட்டி தான், நீ எப்போ வந்தாலும் நைட்டி தான் அப்படின்ற அளவுக்கு என்னது முடிவு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ புகழணும்ல. இது மாதிரி தருணங்களில் மனைவியை புகழ்வதில் என்ன வெக்கம்? மனைவியை புகழ்வதில் என்ன வந்துட போகுது? அன்பு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். உள்ளுக்குள்ள வச்சக்கூடாது. உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது என்னது? நம்ம ஈமானா உள்ளுக்குள்ள வைத்திருப்பது என்பது ஈமானத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்கணும். ஈமானை கூட நம்ம என்னது நடைமுறையாக வெளிப்படுத்த முடியும். அப்போ அன்பு நான் உள்ள வச்சிருக்கிறேன், யார்ட்டையும் காட்ட மாட்டேன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷாவை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆயிஷாங்கிறது ஷார்ட் நேம் தானே. நிறைய பேர் பெரிய பெரிய நேம்லாம் வச்சுருப்பாங்க, சுருக்கி சொல்லுவாங்க, பட்ட பேர்லாம் வச்சுருப்பாங்க. ரசூலா தன் மனைவி எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆயுஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரசூலோட வயசை கணிச்சிக்கங்க. 53 வயசில் தான் ஆயிஷாவே திருமணம் முடிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 53 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதர் கணவராக இருந்து கொண்டு மனைவியை பார்த்து சொல்லுகிறார் ஆயுஷ் அப்படின்னா மயங்குவாங்களா மயங்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மீது முகப்பத் வருமா வராதா? அதனால தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மற்ற மனைவிகள் விஷயத்தில் ரோசம் வந்துச்சு. எப்போ பார்த்தா ரசூலுல்லாஹ் என்னத்தான் நினைக்கணுமா? சின்ன பிள்ளை வேறையா? ரசூலுல்லாஹ்க்கு ரசூலுல்லாஹ் விஷயத்தில் அதிகமாக கதீஜா ரலியல்லாஹு புகழ்வாங்க. அந்த அம்மா இப்படி வாழ்ந்திருக்கான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி கூட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி அன்பு செலுத்தக்கூடியவங்க, என்னை நேசித்தவங்க யாருமே இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கோபம் தாங்க, ரோசம் வந்துடும். எப்போ பார்த்தாலும் இந்த பல்லு போன கிழவியை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன உங்களுக்கு என்ன அல்லாஹ் அழகு போல மனைவி மாற கொடுத்துருக்குறான், நீங்கள் அவங்கள தான் பேசுகிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு ரோசம் கொள்ளுகிறார்கள் என்றால் நபிகளார் அன்பு காட்டுவதில் எந்த தயக்கமும் காட்டியது. அது மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரம்பேத்திகளாக இருக்கட்டும், சக நண்பர்களாக இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், எல்லார் மீதும் அன்பை காட்டினார். அதனால தான் அன்பால் உள்ளங்களை வென்ற காரணத்தினால்தான்
கியாம நாள் வரைக்கும் இவர் போற்றப்படக்கூடியவராக அல்லாஹ்வே இவரை சிலாகித்து வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம் அப்படிங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் அப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு எப்படி இருந்துச்சு, அதுபோல அற்புதமாக இருந்ததை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எல்லாரிடத்திலும் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்காத அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மனிதராக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மனைவி மாரியத்துல் கிஃப்தியா அவர்களுக்கு இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் 3 ஆண் குழந்தை அல்லது 4 ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் கருத்து வேறுபாடு இருக்குது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் தான் 4 பெண் குழந்தை இருந்துச்சு. 4 பெண் குழந்தையில 3 பெண் குழந்தை ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே வஃபாத் ஆகிட்டாங்க. ருக்கையா வஃபாத் ஆகிட்டாங்க, ஜைனப் வஃபாத் ஆகிட்டாங்க, அதே மாதிரி உம்மு குல்சும் வஃபாத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, 6 மாதம் அவங்களும் வஃபாத் ஆகிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 3 ஆம்பளை பிள்ளை, அப்துல்லான்னு ஒரு பையன் இருந்தான், காசிம்னு ஒரு பையன் இருந்தான், தாஹிர் தையிப்னு வேற சொல்லுவாங்க. இந்த தாஹிர் தையிப்பு அப்துல்லா தான், அப்துல்லாவுக்கு பேர் தான் தாஹிர் தையிப்னு சொல்லுவாங்க. தாஹிர் தையிப் தனித்தனி நபரா அல்லது அப்துல்லா பேர் தான் தாஹிர் தையிப்பா அப்படிங்கிறது என்னது கருத்து வேறுபாடு இருக்குது. கன்ஃபார்ம் அப்படின்னா காசிம், அப்துல்லா இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்தவங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வயசில் வஃபாத் ஆயிறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்குறான், ஏற்கனவே 2 ஆம்பளை பிள்ளை. அதுக்கப்புறம் மாரியத்துல் கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, இவர் பேர் இப்ராஹிம். 16 அல்லது 18 மாதம், கிட்டத்தட்ட 1.5 வயசு வச்சுக்கணேன், பிள்ளை இறந்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளையை தூக்கி மடியில் வச்சு அப்படியே மடியில் வச்சுருக்காங்க, இப்ராஹிம் வச்சுருக்காங்க. கண்ணிலேருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணீர் அப்படியே தாரையாக கொட்டுது, அழுது கொண்டே இருக்கிறான். அதை பார்த்தோன்னே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்க்குறான், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீங்களா அப்படிங்களா, ரசூல் நபியாக இருக்கிறீங்க நீங்கள் அழுகிறீங்களா அப்படிங்கிற போது அவர் கேட்டோட திரும்ப அழுகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சோகத்தில் அழுதுகிட்டு இருப்பாங்க, என்னப்பா பிரச்சனை ஓன்னு திரும்ப அழுவாங்கல்ல. அவன் ஒரு ஆறுதல் கிடைக்கும் போது இன்னும் என்னது கண்ணீர் வெளிப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து கேட்குறாங்க, ரசூலா நீங்களுமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்டோம். ரசூலுல்லாஹ் மனசு தாளல், இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அழுகிறாங்க. அழுது கொண்டே சொல்கிறாங்க, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, உள்ளமோ கடும் வேதனையில் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வை நிந்தனை செய்யக்கூடிய எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். எந்த நேரத்தில் எதையும் யோசிக்கிறாங்க பாருங்க. எந்த நேரத்தில் மகன் இறந்து போயிருக்கிறாரு, ஆனால் என்னது மகனை அல்லாஹ் கொடுத்துட்டு எடுத்துட்டானே, அல்லாஹ்வுக்கு அறிவில்லையா, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா என்று சொல்லினது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை திட்டவில்லை. அன்பின் வெளிப்பாடு தான் என்னது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர். அன்பு முகப்பத் வச்சுருந்தாங்க, அல்லாஹ் கொடுத்தான், அவன் தான் எடுத்துட்டான். அப்படி என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். மற்ற தோழர்கள் ஆச்சரியமாக இருக்குது, ரசூலுல்லாஹ்வும் அழுவாங்களா அப்படின்னு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் நபிகளால் அவரும் ஒரு மனிதர் தான் என்ற அடிப்படையில் அது அழுகக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவரை எடுத்து மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பேரப்பிள்ளை. அப்போ அக்ரஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வர்றார். அவர் வந்து ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டே இருக்கார். பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகள்லாம் நீங்கள் தூக்கி வச்சு முத்தம் கொஞ்சுவீங்களோ அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் அப்படியே அவரை பார்க்குறாங்க, நான்லாம் கொஞ்ச மாட்டேன், எனக்கு 10 பிள்ளை இருக்குது அப்படின்னார். எத்தனை பிள்ளை? 10 பிள்ளை எனக்கு இருக்குது. அக்ரஹு சொல்கிறார், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளையை கூட முத்தம் கொடுத்து கொஞ்சினது இல்லைப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் பிறர் மீது இரக்கம் காட்டுகிறாரோ அவர் மீது தான் அல்லாஹ் இரக்கம் காட்டும், யார் அன்பு காட்டவில்லையோ அவர் மீது அல்லாஹ் அன்பு காட்ட மாட்டான் என்று என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அன்பின் வெளிப்பாடு. ரசூல் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகளை எடுத்து கொஞ்சுவது என்பது அன்பின் வெளிப்பாடு. இரக்கம் காட்டாதவர் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். யார் பிறர் மீது இரக்கம் காட்டுறாங்களோ அப்போ தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம் மீது இரக்கம் காட்டுவான் என்று என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அன்பினுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னது, குழந்தைகளை கொஞ்சுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு கிராமவாசி இதே மாதிரி வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை உட்கார வச்சு கொஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் அதே மாதிரி பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் பிள்ளைகள்லாம் கொஞ்சுவீங்களா, நாங்கள்லாம் கொஞ்ச மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அன்பை எடுத்து விட்டால், இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வதுங்கிறான். உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது, எனக்கு இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது, என் பிள்ளைகள் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சிறேன், உனக்கு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்டைரக்டாக சொல்கிறாங்கன்னா, அன்பு வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களில் வெளிப்படுத்தினால்தான் அது என்னது நமக்கு உறுதுணையாக இருக்கும். நாம் நம் மனைவி மீது அன்பு செலுத்தினா மனைவி பதிலுக்கு அன்பு செலுத்துவோம், பிள்ளைகள் மீது நாம் அன்பு செலுத்தினா நம்முடைய கடைசி காலத்தில் பிள்ளைகள் நம் மீது அன்பு செலுத்தும். நம் சமூகத்தின் மீது அன்பு செலுத்தணும் என்றால் நம் சமூகம் நமக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது ஓடோடி வந்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்பு என்பது உறவை இணைக்கக்கூடிய அற்புதமான மிக முக்கியமான பால். ரசூலுல்லாஹ் ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, மிம்பரில் நின்று பயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு வர்றாரு.
ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு சின்ன பிள்ளை தவந்து வர்றார். ரசூலை பார்த்துட்டு மெம்பர்லேருந்து இறங்கி வர்றாங்க. மெம்பரில் எவ்வளோ பெரிய விஷயம், சும்மா மெம்பரில் ரசூலை நின்று பயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேகமாக இறங்கி வந்து பிள்ளையை தூக்கிறான். பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சதக்கல்லா, அல்லாஹ் உண்மையை தான் சொன்னால், இந்த குழந்தை செல்வங்கிறது சோதனை தான். இந்த பிள்ளையை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சாமல் இருக்க முடியலன்ட்டான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜும்மா உரையில் மெம்பர்லேருந்து பயன் பண்ணிட்டு இருக்காங்க. பேர பிள்ளையை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத்து என்னது தாங்களை குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க? பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு அப்போ அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ் உண்மையை தான் சொன்னான், பிள்ளைங்கிறது சோதனை தான். இதை பார்த்ததுக்கு பின்னாடி என்னால் என்னது பிள்ளையை கொஞ்சாமல் இருக்க முடியல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தன்னை அதிகாரம் மிக்கவன் அப்படின்னு என்று சொல்லி மக்களிடமிருந்து விலகி நிற்கலை. மக்களோட மக்களாக இயல்பாக தான் இருந்தாங்க. எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸைனப் ஒரு மகள் இருந்தாங்க. இவங்க முன்னாடியே என்னது வஃபாத் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பேத்தி இருக்குது, ஒரு பிள்ளை இருக்குது, உமாமா என்று சொல்லக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளை பேர் உமாமா, ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி. ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு இருப்பாங்க, அந்த பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்போ பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ் பிள்ளையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு தொழுவாங்க. நம்மளாம் எப்படி தெரியுமா, நம்ம தொழுகைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பக்கம் இல்லை அந்த இமாம் பக்கம் போயிடும் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க? பிள்ளையை ஃபுல்லாக விரட்டி விட்டுறாங்க. இமாம் ஓட முடியாமல் திணறாரு. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் ரசூல் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களுக்கு பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூக்கி வச்சுக்கிறாங்க. தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு தொழுகிறான்னு பார்த்துங்க, நின்று தொழுகிறாங்க. ருக்கு பொம்மை இறக்கி வச்சுருவாங்க, சஜிதா பொம்மை மடியில் வச்சுக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான்னா ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறான். பிறருக்கும் பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தான் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இதுதான் அன்பு, இதுதான் நேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்கிறாங்க, அல்லாஹ் அன்பை 100 பாகங்களாக பிரிக்கிறான். அதை 99 தன்னிடம் வைத்து கொண்டான். ஒன்றை தான் அனைத்து உயிரினங்களுக்கும் வச்சான். ஒன்று தான் அனைத்து உயிரினும் வச்சான். இந்த ஒன்று எவ்வளோ அன்பை காட்டுது பார்த்தீங்களா? அப்படின்னா 99 எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனால தான் ஒரு விலங்கு தன்னுடைய குட்டியை காலால் மிதித்து விடுவதற்கு பயப்படுது. எவ்வளோ பெரிய விலங்காக இருக்கட்டுமே, குட்டியை எவ்வளோ அழகாக நேக்காக கொண்டு போய் யானை கூட்டம் போகும்போது பார்த்துருக்கீங்களா? குட்டி அப்படியே அற வனைச்சினது அப்படியே போகும், அது நடுவுலே போயிட்டு காலுக்குள்ளே போகும், மிதிக்காமல் போகும். அழகா அது மிதிக்காமல் என்னது ரைட்டாக முன்ன பின்னாடி போச்சுல, பின்னாடி முன்னாடி தட்டி தட்டி விட்டு என்னது என் கூட அங்கிட்டு போயிடாது அப்படின்னது அழகாக கொண்டு போகும். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், ஒரு விலங்கு கூட தன்னுடைய குட்டியை மிதிக்காமல் இருக்கிறது என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்தை அன்பு தான், இந்த 1% தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தன்னகத்தை 99% வைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தன்னை பற்றி மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்யும்போது என்ன சொல்கிறான்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். பிற மதங்கள் எல்லாம் கடவுளை கர்ண கொடூரமாக காட்டுறான், அடிச்சு போடுவான், கொண்டு போடுவான், ஈட்டி வச்சு குத்தி பிடிப்பான், 10 தலை இருக்குது, 7 நாக்கு இருக்குது, 9 கை இருக்குது அப்படின்னது பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. கடவுள்கிட்டே போகக்கூடாது, வெளியே ஓடிடும்டா அப்படின்ற அளவுக்கு என்னது கடவுளை பயங்கரவாதியாக காட்டுகிறார். ஆனால் அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறான் பாருங்களேன். அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். அவன் இந்த மனித சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அருளும் போது யாரும் கொள்ள முடியாது. 1% தந்த நீ வச்சுக்கோ என்று அல்லாஹ் தஆலா என்னது மனிதருக்கு தருகிறான் என்றால் அந்த 1% கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய அன்பை காட்டுறாங்க. எல்லாருமே எப்படி காட்டுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. கிணற்றுக்கு அருகில் தண்ணி இருக்குது. மக்கள் எல்லாம் கையை போட்டு உழப்பி என்னது தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்த ஹம்சா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனியாக தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வேண்டாம், இந்த தண்ணியை நான் பயன்படுத்திக்கிறேன்றான். ஏன் அப்படி? என்னுடைய தோழர்கள் தானே, என்னுடைய மக்கள் தான். நேசம், அது நேசம் வந்து பெரிய குறையை தேடாது. நம்ம குறையை யார் சொல்லிகிட்டே இருப்பார்? யார் மீது பிடிக்கலையோ, யாரை நமக்கு பிடிக்கலையோ, யார் மீது வெறுப்பு இருக்கோ, சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அன்பு இருந்தால் குறையை சகித்து கொள்ளுதா? ஒருத்தர் மீது அன்பு இருந்தால் நம்ம பையன்தான்ப்பா, நம்ம ஆள் தான்ப்பா, நம்ம மனைவி தான்ப்பா, நம்ம கணவன் தான்ப்பா. அன்பு குறைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மையை தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இது அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதனால தான் எல்லாரும் நேசம், தன்னுடைய தோழர்களை சரிக்கு சம நேசம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அபிசீனியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற அடிமை. கருப்பு நிற அடிமை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுனாங்க, எப்படி பழகினாங்க? நெருக்கமாக பழகிறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு ஒற்றுமை அப்படின்னது, ரசூலுல்லாஹ் தோளோடு தோல் என்னது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருக்கிறவங்க பழகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிலாலை பார்த்து கேட்குறான், பிலாலே நீ என்ன எதுவும் சிறப்புக்குரிய காரியம் எதுவும் செய்தியான்னு கேட்குறான். ரசூலுல்லாஹ் பார்த்து பிலால் கேட்குறான், யார சொல்ல என்ன அப்படின்னு? இல்லை, உன்னை சுவனத்தில் வந்து உன்னுடைய காலடி ஓசையை கேட்டேன் அப்படிங்கிறாங்க பிலால். பிலாலை பார்த்து ரசூலுல்லாஹ் சிலாயி சொல்கிறான். அப்போ பிலால் சொல்கிறான், யாரை சொன்னால் எப்போ ஒளி செஞ்சாலும் உடனே தொழுதுருவேன் அப்படின்றான். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி நினைக்கல? அவர் அபிசீனிய அடிமைன்னு நினைக்கல, நம்மளை மாதிரி மனுஷன்.
அப்படி நினச்சி என்ன பண்ணாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத் வச்சாங்கன்னா எல்லா இடத்திலும், மனைவி இடத்திலும் அப்படித்தான், பிள்ளைகளிடத்திலும் அப்படித்தான், பேரம்பேத்திகளிடத்திலும் அப்படித்தான், தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பைத்தான் வெளிப்படுத்தினார்களே ஒழிய யார் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தவே கிடையாது. யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக செய்தது கிடையாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறானா இதில் கொஞ்சம் நம்மிடத்தில் வரணும்ல. ரசூலுல்லாஹ் முன்மாதிரி என்றால் நமக்கும் வரணும்ல. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் 1000 சங்கடங்கள் இருந்தாலும் அன்பு செலுத்துவதில் என்ன தயக்கம் இருக்கிறது, அன்பை வெளிப்படுத்த என்ன தயக்கம் இருக்கிறது? மனைவி தானே, அவன் நமக்கு அடிமை தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுல்ல. மனைவியை நம்மளா படைச்சோம் கிடையாது தானே, பிள்ளைகளை நம்மளா படைச்சோம் கிடையாது தானே, அல்லாஹ் தானே கொடுத்துருக்குறான், அவன் தானே அன்பை கொடுத்து அன்பு செலுத்துங்க, நேசிங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள், நீங்கள் யாரையும் துருவி விசாரிக்காதீங்க, சந்தேகம் கொள்ளாதீங்க, இருக்கிறதுலே அதான் பெரும்பாவம். ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு பாராட்டுவதில் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருங்கள். எப்படி சொன்னாங்க பாருங்க, சகோதரர் கூட பிறந்த இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய சகோதரர் மீது தான் ஆடாவிட்டால் தன் சதை ஆடும் என்று சொல்வார்களே, அது மாதிரி சகோதரர் மீது எப்படி நீங்கள் பாசம் செலுத்துகிறோம், எல்லார் மீதும் பாசம் செலுத்துங்க. ஏன் ஒரு வெறுப்பு வருது, ஏன் ஒரு கோபம் வருது, ஏன் அவன் கண்டா பிடிக்கல என்ற எண்ணம் வருகிறது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு பாராட்டுவதில் ஒருவருக்கொரு சகோதரராக இருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வசனத்தை இறக்கி தந்தான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த இறைவனை அஞ்சுங்கள். இது மனசில் இருந்தால் போதும், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எண்ணமே வராது. ஏன் சாதியின் பேரா மனிதர்கள் பிரித்து கொண்டு அவன் தொடக்கூடாது, நான் தொட்டா தீட்டு எனக்கு முதுகுறான்? அல்லாஹ் சொல்கிறான், எல்லாருமே ஆதமுக்கு பிறந்தவங்க தான்ப்பா, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, வேற ஒரு குளங்களா மாறிட்டீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டு என்னது, ஆதமிடம் இருந்தால் ஹவ்வாவே வந்தான், அந்த 2 பேர்ல தான் நீங்கள் வந்தீங்க. அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லும்போது சகோதரருக்கு மத்தியில் ஏன் வெறுப்பு, சகோதரருக்கு மத்தியில் ஏன் கோபம்? விட்டு கொடுத்துட வேண்டியதானே, சகிப்புத்தன்மையோடு இருந்துட வேண்டியதானே, மன்னித்து விட்டு விட வேண்டியதானே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை தன்னிடத்தில் வைத்து பிற இடத்தில் வெளிப்படுத்திய காரணத்தினால்தான் எல்லா தருணத்திலும் அவர் என்னது, மன்னிக்கும் சுபாவம் உடையவர்களாக, சகிப்புத்தன்மை உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த பண்பு நம்மிடத்தில் எப்பொழுது வேணும். வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், அதை நீங்கள் உங்களுடைய அடிமனதில் ஆழமாக பதிய வைங்க. இந்த வாழ்க்கை முடிந்து விட்டால் மரணத்திற்கு பின்னால் நம்முடைய தவறுகளை சரி செய்வதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. மகசர் மைதானத்தில் நின்று கொண்டு இறைவா என்னை பூமியில் விட்டுவிடு, நான் போய் என் தவறுகளை சரி செய்து விடுவேன் சொல்லவே முடியாது. அல்லாஹ் வாய்ப்பையும் அறிவுரையும் இங்கே தான் தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது வாழ்றது ஒரு முறை தாங்க, ஒரு முறை தாங்க இந்த உறவு, ஒரு முறை தாங்க நண்பர். அவன்கிட்ட ஏங்க சண்டை போடணும், அதற்கு இதற்கென்று உலகத்திற்காக அடித்து கொண்டு அவன்கிட்ட பேச மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் என்று பிரிந்து கொள்வதற்கு பதிலாக அன்பை செலுத்துவோமே. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பை செலுத்துகிறீர்களோ அது அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களை நோக்கி வரும். கண்ணாடி மாதிரி தான், கண்ணாடியை பார்த்து நீங்கள் சிரிச்சா சிரிக்கும், பார்த்து நீங்கள் அழுதுங்கன்னா அது அழுது என்று சொல்லும் பொழுது மக்களும் அப்படித்தான் என்று சொல்லும் பொழுது அன்பு செலுத்துவதில் எந்த தயக்கமும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிற சமூகத்தின் மீது பிற மனிதர்கள் மீது எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அன்பு செலுத்தினார்களோ அதுபோல நாம் அன்பு செலுத்துவோம் என்றால் அந்த மனிதருடைய மஹப்பத் மறுமையில நமக்கு கிடைக்கும். அவர் நமக்காக சிபாரிசு செய்வார், நமக்காக ஹவுலுல் கௌதர் இடத்துல தண்ணீரை எடுத்துக்கொண்டு நமக்காக என்ன பண்ணுவார், அந்த தண்ணீரை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த உரையில் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.